Hello my dear friends, உங்களோட சைவ அசைவ உணவு ரொம்ப சுவையாக இருக்கணுமா, வீடே கமகமன்னு வாசனையாக இருக்கணுமா, இப்படி குழம்பு மிளகாத்தூள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நம்மளால் சமைக்கவே முடியாது. இது என்னோட பாட்டியோட பாரம்பரியமான சீக்ரெட் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா சைவ அசைவ உணவுகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாம். காய் பொரியல், அப்புறம் சாம்பார், புளிக்குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். என்னோடய சேனல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா ரெசிபீஸ்க்கும் நான் இந்த ஆலினால் பொடி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஒரு ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா போதும். எல்லாமே குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல திக்னஸ் கொடுக்கும், நல்ல காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட இந்த தூள் 2 ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, புளித்தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபிஷ் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. இதே மாதிரி சைவத்துலேயும் வாழைக்காய், அப்புறம் கருணக்கிழங்கு இதெல்லாமே ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இதுதான் நமக்கு வேணுங்கிற பொருட்கள். நான் காஞ்ச மிளகாய் 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். நல்ல சிகப்பு கலரில் இருக்க காஞ்ச மிளகாயை நல்லா பொருளாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிளகாத்தூள் நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மல்லி 1 கிலோ எடுத்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லிக்கு கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பூண்டு தட்டி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ சுவையாக இருக்கும், நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு நம்ம 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அடுத்து மிளகு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். கருப்பு மிளகு, இது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது இல்லாமல் சுவையும் கொடுக்கும். அடுத்து சீரகம் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, இது வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவுமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான மெட்டீரியலாக எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மெட்டீரியல் ஃப்ரெஷ்ஷாக போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோட லைஃப் ரொம்ப நாளைக்கு. நமக்கு வேணுங்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம காய வச்சு அரைக்க போகிறோம். நம்ம மிளகாய், மல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா காற்று நல்லா அடிச்சுன்னா நல்லா பறக்கும். முக்கியமாக கருவேப்பிலெல்லாம் நல்லா பறக்கும். அதனால் காற்று வராத திசையில் நீங்கள் நல்லா வெயில் இருக்க இடத்துல காய வைங்க. இது 2 இல்லைன்னா 3 நாள் நல்லா காஞ்சா போதும். நல்லா கிறிஸ்பியாக காய வைங்க. அப்போ தான் அரைக்கிறப்போ ஒட்டாமல் வரும். ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அரைக்கிறப்போ எல்லாம் ஒட்டிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு லைஃப் வராது. நல்லா காஞ்சி இருக்க மிளகாய் வச்சு நம்ம பொடி அரைக்கிறப்போ 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நல்லா காய வச்சாச்சு. நீங்கள் அரைச்சி கொடுக்குறது வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். நீங்கள் 2-3 தாம்பூல தட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா ஃபேன் போடாமல் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக பேபிஸ் இருக்க வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான குழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆயாச்சு. ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா நல்லா கம்மன்னு இருக்கும். நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா வீடே நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் போதும். புளிக்குழம்புலேருந்து சிக்கன் கிரேவி வரைக்கும் நல்ல காரசாரமான டேஸ்ட் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். இது நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ எடுத்து ஒரு 1 வாரம் 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனை போகாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 கிலோ கிட்ட அரைச்சிருக்கேன். இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் கலரிங் ஏஜென்ட்டு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடாக இருக்குது, ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. டேஸ்ட்லி இதுதான் பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.